தற்போதைய அண்மை செய்தி. வழிப்பறி வழக்கில் பாஜக நிர்வாகி கைது என்ற அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். கேரளாவில் 3.24 கோடி வழிப்பறி வழக்கில் திருவாரூர் பாஜக நிர்வாகி கைது என்ற நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நேசராஜ் வழங்க நாம் கேட்கலாம். நேசராஜ், மேலும் விவரம். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் காயங்குளம் என்ற இடத்தில் கடந்த ஜூன் 13ஆம் தேதி 3.24 கோடி பணத்தை நகைக்கடை அதிபர் ஒருவரிடம் இருந்து 12 பேர் கொண்ட கும்பல் வழிப்பறி செய்துவிட்டு ஆரியங்காவு வழியாக திருப்பூர் மாவட்டத்துக்குள் தலைமையாகிவிட்டது. இது தொடர்பாக கேரள மாநிலம் குளக்கரை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக திருப்பூர் மாவட்டம் சுபாஷ் சந்திர போஸ், திருக்குமார் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக மற்ற குற்றவாளிகளை போலீசார் தேடி வருவதை அறிந்த திருவாரூரை சேர்ந்த பாஜக ஓபிசி அணி மாநில செயற்குழு உறுப்பினர் துரை அரசு ஏற்கனவே கரிய குளக்கரை காவல் நிலையத்துக்கு சென்று ஆஜராகிவிட்டதாக தெரியப்படுகிறது. இந்த நிலையில் இன்று திருவாரூருக்கு வருகை தந்த கேரள போலீசார் திருவாரூர் அருகே கீழக்காவாதுக்குடியில் வசிக்கும் நகர பாஜக இளைஞர் அணி தலைவர் ஸ்ரீராமை கைது செய்தனர். மேலும் இந்த கடத்தலுக்கு ஸ்ரீராமின் கார் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. காரையும் பறிமுதல் செய்து கேரளாவுக்கு அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் திருவாரூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் யாரேனும் தொடர்பு உள்ளதா என்பதை குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி நேசராஜ்.